இதுவரை ஒரு நீர்நிலையிலிருந்து வண்டல் மண் தோண்டுவதின் செயல்முறையை புரிந்து கொண்டோம். ஆனாலும் இந்த செயல்முறையில் சம்பந்தப்பட்ட ஒரு சில தொழில்நுட்ப காரணிகளை புரிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி நன்றாக புரிந்து கொள்வதற்கு இந்த பணியை நடைமுறைப்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட சில அடிப்படை அளவீட்டு அலகுகளை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நீர்நிலைகளிலிருந்து தோண்டப்படுகிற வண்டல் மண் கனமீட்டர்களில் அளக்கப்படுகிறது. சில இடங்களில் கனமீட்டருக்கு பதிலாக கன அடியில் அளவிடப்படுகிறது, CFT. எனவே கனமீட்டரிலிருந்து கன அடிக்கு மாற்றுவதை அறிந்திருக்க வேண்டும். ஒரு கனமீட்டர் என்பது 35.3 கன அடிக்கு சமம். எனவே ஒரு நீர்நிலையிலிருந்து 10,000 கனமீட்டர் வண்டல் மண் எடுக்கப்பட்டால் அதை 3.53 லட்சம் கன அடி என்று கணக்கிடலாம். நாம் 1 கோடி லிட்டர் நீரை சேகரிக்கலாம். எந்த நீர்நிலையிலும் குறைந்தபட்சம் 1.50 மீட்டர் ஆழத்திற்கு வண்டல் மண்ணை தோண்டி எடுக்க முடியும். ஆனால் அதை செய்வதற்கு முன் நீர்நிலையின் நீளத்தை கணக்கில் எடுக்க வேண்டும். மேலும் ஒரு நீர்நிலையை 10,000 கனமீட்டர் அளவுக்கு தோண்டலாம் என்பது தீர்மானிக்கப்பட்ட அளவாக இருந்தாலும் நீர்நிலையின் தேவை மற்றும் அதன் அளவை பொறுத்து பகுதி பகுதியாக கூடுதலாக 10,000 கனமீட்டர் அளவுக்கு தோண்டலாம். ஒவ்வொரு பகுதியும் அடுத்தடுத்து இருக்க வேண்டும் என்பது முக்கியம். ஏதாவது அரசாங்க அமைப்பு சம்பந்தப்பட்டிருந்தால் அதன் பொறியாளர் தோண்ட வேண்டிய பகுதிகளை குறித்து காட்டுவார். சம்பந்தப்பட்ட பிற அமைப்புகளும் இதே பணியை செய்யலாம். ஆகவே சரியான திட்டமிடுதல் மூலம் நம் நீர்நிலைகளை வெற்றிகரமாக புதுப்பிக்கலாம். ஒவ்வொரு கிராமத்திலும் மக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்யலாம்.